ஓகேங்க, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. சரி, அங்கே போகும்போது பார்த்தேன், என்னோடய ஃப்ரெண்டோட ஃபாதர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்னு சொல்ல முடியாது, ஒரு வெறியர்னே சொல்லலாம். அவர் வீட்டில் ஒரு அசம்பிள் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் தான் வச்சுருந்தார். பட் இருந்தாலும் அவர் வச்சுருந்த விதம், அவர் வச்சுருந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதேமாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அவர் எந்த மாதிரி வச்சுருந்தார், அவரோட கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காரு, ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன். சரி தம்பி, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு முதல்ல ரொம்ப இம்ப்ரெசிவாக பிடிச்ச விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஒரு ட்ரே வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இந்த ட்ரேயில் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வச்சுருக்காரு. அதேமாதிரி கீழே பார்த்திங்கன்னா டிவிடி, இந்த 2 சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இது அசம்பிள் ஆம்ப் தான். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சிடிஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், அதே மாதிரி ரிமோட்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட செட்டப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம சிடி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு பக்கம் போட்டு வச்சுருவோம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஸோ இது அடுத்தது சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாத்தில் வந்து ஸ்க்ரீன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது குறிப்பாக வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பார் போல் தெரியுது. அடுத்தது டிஸ்பிளேக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். இதோட ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா வுட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வுட்டில் பண்ணி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஆணி மட்டும் மேலே அடிச்சிருக்காரு. ஸோ ஆணி அடித்து அதை அப்படியே வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மறுபடியும் ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஒயிட் கிளாத் வித் பிளாக் பார்டரோட பார்த்திங்க அப்படின்னா இந்த வுட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா கீழே வச்சுருக்காரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருக்கிறதுக்காக செவுத்தை பேஸ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்தது கேபிளிங் சிஸ்டத்துக்கு வரலாங்க. ஸோ கேபிளிங் சிஸ்டத்தில் பேசிக்காக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி நிறைய ஒயர்ஸ் வரும். ஸோ எந்த ஒயர் எங்கே போகுது, ரியர் லெஃப்ட்டு கரெக்டாக கொடுக்குறோமா, சப்பு கொடுக்குறோமாங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும் பேசிக்காகவே. ஸோ இவர் இதுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். குறிப்பாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்லேயே எல்லா இன்புட்ஸும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லேபிளிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் இன்புட்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட கேபிளிங் சிஸ்டம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்தது ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மவுண்ட் பண்ணியிருந்தாருங்க. ஸோ பார்த்தீங்க மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டருக்கு ஒன்று வச்சுருக்காரு. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்திங்க அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாரு. ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எங்கேயுமே ஒயர்ஸ் வெளியே தெரியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மவுண்டிங் அண்ட் ஒயரிங் சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்தது டிவிடி மேனேஜ்மெண்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாக்ஸாக போட்டு கிட்டத்தட்ட நம்பரிங் பண்ணி வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது பாங்குன்னா என்ன, பத்திரம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவரை பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாடமாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.